மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ வளர்ந்துட்டு இருக்கிற இந்த டிஜிட்டல் உலகத்துலங்க ஸ்கேம் வந்து பல வகையில நடக்குதுங்க. இப்படிதான் ஸ்கேம் பண்றாங்க அப்படின்னு கண்டுபிடிக்காத அளவுக்கு ஸ்கேம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுலயும் இந்த முக்கியமா இந்த கார்ப்பரேட் கம்பெனி இருக்கு பாத்தீங்களா, அவங்க மிகப்பெரிய ஸ்கேம்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஸ்கேம்லாம் வந்து நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கும், இது ஸ்கேம் தான் நடக்குது அப்படின்னு. ஆனா அதை ஸ்கேம் இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்மளை வந்து புரிய வச்சு ஸ்கேம் பண்ணுவாங்க. அதில் நிறைய உதாரணங்கள் சொல்லலாம். நிறையா வந்து எம்எல்எம் நடந்திருக்கு, நிறைய ஆப் நடந்திருக்கு. அதெல்லாம் வந்து ஒரு மக்கள் வந்து நான் எப்படியாவது சம்பாரித்து முன்னேறி ஆகணும், எப்படியாவது ஒரு பணக்காரன் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் போய் ஏமாந்துருக்காங்க. இரட்டிப்பு பணம் தரேன் அப்படின்லாம் சொல்லி நிறைய பேர் ஏமாத்திருக்காங்க. ஆனால் இந்த கார்ப்பரேட் கம்பெனி இருக்குது பார்த்தீங்களா, அவங்க இன்னும் ஒரு படி அட்வான்ஸாக போய் இந்த டிஜிட்டல் மூலிமா எப்படி ஏமாற்ற முடியும் அப்படிங்கிறத வந்து முன்னுதாரணமாக அந்த டிஜிட்டலை வச்சு ஏமாத்திட்டு இருக்காங்க. அதில் வந்து மிக மிக முக்கியமானது இந்த ஜஸ்டைலுங்க. இந்த ஜஸ்டைல் ஸ்கேம் தாங்க மிகப்பெரிய ஸ்கேமாக இப்போ போயிட்டு இருக்குங்க. ஃபியூச்சரில் அதுதான் மிகப்பெரிய ஸ்கேமாக போகும். கண்டிப்பாக எழுதி வச்சுக்காங்க, அதுதான் மிகப்பெரிய ஸ்கேமாக போயிட்டு இருக்கும். ஏன்னா பிஸ்னஸ் பண்ணுறவங்க எல்லாத்தையும் அவங்க வந்து மிகப்பெரிய மோசடி பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி அப்படின்னா, இப்போ நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன், இல்லை என்ன மாதிரி ஒரு நிறைய பேர் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. அவங்க வந்து பெரிய முதலாளி முதற்கொண்டு சின்ன பொட்டிக்கடை முதற்கொண்டு ஏமாத்திட்டு இருக்காங்க. பெரிய முதலாளியில் தொடங்கி சின்ன பொட்டிக்கடை வரைக்கும் ஏமாத்திட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு நிறைய எம்ப்ளாயி ரெடி பண்ணிக்கிறாங்க. அவங்க வந்து இப்போ படிச்சுட்டு நிறைய இளைஞர்கள் வந்து வேலை இல்லாமல் இருக்காங்க நிறைய. ஏன்னா படித்தவங்களுக்கு இப்போ யாருங்க வேலை அதிகமாக தராங்க. இவங்க அந்த மாதிரி ஆட்களை வந்து செலக்ட் பண்ணிட்டு ஃப்ரெஷருக்கே இவ்வளோ சம்பளம் தரேன், அள்ளி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து உள்ளே கொண்டு வந்துடுறாங்க. அவங்களுடைய வேலை என்ன அப்படின்னா, எப்படியாவது பிஸ்னஸ் பண்ணுறவங்கள நம்ம உள்ளே கொண்டு வந்தாகணும். ஏன்னா இது ஒரு பிளாட்ஃபார்ம். இது நம்ம வந்து ஒரு தொழில் பண்ணுறோம், இல்லை நம்ம ஒரு வெளியூருக்கு போகிறோம், அங்கே போய் நமக்கு ஒரு தொழில் ஏரியாவை தெரில, இல்லை ஒரு பொருள் தேடி போகிறோம், அந்த பொருள் தெரில அப்படின்னா நம்ம முதல்ல எடுத்து என்ன தேடுவோம், கூகுளில் தான் சர்ச் பண்ணுவோம் இந்த பொருள் எங்கே கிடைக்கும் அப்படின்ட்டு. அப்படி கிடைக்கும் போது இந்த ஜஸ்டைலுங்கிறது ஒரு பிளாட்ஃபார்மாக வந்து செயல்பட்டு இருக்கு. அவங்களுக்கு வந்து அந்த பொருள் விற்கிறவங்க மெம்பர் ஆகிட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய கடையோட நேம் வந்து ஷோ ஆகும். அதை வந்து நம்ம சர்ச் பண்ணிட்டு போயிட்டு நம்ம அவங்களுடைய ஃபோன் நம்பர் ஃபோன் பண்ணி கேட்டு நம்ம போய் பொருள் வாங்கிக்குவோம். இதுதான் இருந்துட்டு இருக்கிற சிஸ்டங்க. இது வந்து ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி பரவாயில்ல, உண்மையாலுமே குட். ஆனால் இப்போ வர வர மிகப்பெரிய மோசடி நடக்குது. அவங்க வாங்குற பணத்துக்கும் அவங்க நமக்கு கொடுக்குற பிஸ்னஸுக்கும் சம்மந்தமே கிடையாது. இப்போலாம் வந்து கீவேர்டெல்லாம் நிறைய சேஞ்ச் பண்ணிட்டாங்க. கீவேர்டெலாம் சேஞ்ச் பண்ணிட்டு ஒரு கீவேர்டுக்கு இவ்வளோங்கிறது டார்கெட் பண்ணுறாங்க. அந்த மார்க்கெட்டிங் டீம் வரவங்க நம்மளை எப்படியாவது கேன்வாஸ் பண்ணிட்டு நம்மளை எப்படியாவது அவங்க பிஸ்னஸ்க்குள்ள கொண்டு போயிடுவாங்க. கொண்டு போன விட்டே தாங்க மிகப்பெரிய ஸ்கேமே பண்ணுறாங்க. அவங்க மூலிமா நமக்கு பிஸ்னஸ் வந்தாலும் சரி வராட்டியும் சரி, ஒரு 4-5 மாதம் பிஸ்னஸே வராட்டியும் அவங்களுடைய பேமெண்ட் போயிட்டே இருக்கும். நீங்கள் வந்து ஒரு 3000 4000 கட்டுறீங்க அப்படின்னா அந்த பேமெண்ட் வந்து ஈஸியஸாக போயிட்டே இருக்கும். இதை ஈஸியஸ்குள்ள ஒரு டைம் உள்ளே புந்துட்டீங்க அப்படின்னா குறைஞ்சது 6 மாதம் இல்லாமல் வெளியே வர முடியாதுங்க. அது போக நீங்கள் வந்து ஏதாவது பேங்க் மூலிமா அப்ரோச் பண்ணணும்னா பேங்க்கு சத்தியமாக ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் அங்கே போய் கேளுங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நீங்கள் வந்து ஜஸ்டைல் மூலிமா ஏதாவது தீர்வு காணலாம்னு நினச்சிங்கனாலும் அங்கே ஃபோன் பண்ணாலும் அவங்களும் எந்த ரெஸ்பான்ஸும் பண்ண மாட்டாங்க. அவங்க எடுக்கிற வரைக்கும் தாங்க, அவங்க ஒரு பிஸ்னஸ் எடுக்கிற மாதிரி வரைக்கும் தான் அவங்க தான் வந்து நம்மகிட்ட லோனு அந்த சொல்லுவாங்க தெரியுங்களா பழமொழி, லோன் நாய் மாதிரி அலைஞ்சு எடுப்பாங்க அப்படின்ட்டு. ஆனால் அதுக்கப்புறம் நம்ம பிஸ்னஸ் அவங்ககிட்ட கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம வந்து லோனு அலைஞ்சு நாயை விட கேவலமாக போகணுங்க. ஏன்னா அந்த இசிஎஸ் எப்படி ஸ்டாப் பண்ணுறதுன்னு தெரியாது. மாதம் ஒரு அமௌண்ட் போயிடும். நம்ம அப்படியே பயங்கர ப்ரெஷர், அப்படியே தலை வெடிச்சிடும், அந்த அளவுக்கு போயிடுவோம். முடிஞ்ச வரைக்கும் அந்த மாதிரி நீங்கள் பிஸ்னஸ் எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஏதோ ஒரு அக்கௌண்ட் வந்து ஆக்டிவே இல்லாத அக்கௌண்ட் இருக்குது பார்த்தீங்களா, பேங்க் அக்கௌண்ட்டு நீங்கள் யூஸே பண்ண மாட்டீங்க அப்படின்னு இருக்கிற அக்கௌண்ட்டை கொடுத்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஏன்னா அதுதான் மிகப்பெரிய உங்களுக்கு ஒரு வழிமுறையாக நான் சொல்லுவேன். நீங்கள் பிஸ்னஸ் உண்மையாலுமே அதில் வருது அப்படின்னா தாராளமாக பண்ணலாம். வரல அப்படின்னா முன்னெச்சரிக்கை இந்த மாதிரி செயல்படுங்க, சரிங்களா? அப்படி பண்ணீங்க அப்படின்னா சரி, அந்த அக்கௌண்ட் நீங்கள் யூஸ் இல்லையா விட்டுட்டு போயிடலாம். ஆனால் நல்லா யூஸ் பண்ணுற அக்கௌண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா பிஸ்னஸ் நடந்தாலும் சரி நடக்காட்டியும் சரி அவங்களுக்கு நீங்கள் கப்பம் கட்டிகிட்டே இருக்கணும் மாதம். அதுக்கு வந்து எந்த ஒரு தீர்வும் அவங்க கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு வந்து நான் வந்து பெஸ்ட்டு ஒரு தீர்வாக வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேங்க. இது வந்து நம்மளுடைய சேனலில் மட்டும்தான் முதல் முறையாக தமிழில் வந்து வீடியோ வந்து போடுறோம். ஏன்னா நான் ஆல்ரெடி நிறைய வீடியோ வந்து போட்டிருக்கேன் நம்மளுடைய சேனலில். நிறைய பேர் எங்கிட்ட ஃபோன் பண்ணி வந்து சொல்லியிருக்காங்க எப்படிங்க ஸ்டாப் பண்ணது. நிறைய பேருக்கு நான் ஹெல்ப் பண்ணியிருக்கேன். அதை வந்து ஏன்னா ஆல்ரெடி நான் வீடியோ போட்டது வந்து கொஞ்சம் தெளிவில்லாமல் போட்டேன். இதை கொஞ்சம் தெளிவாக வந்து போடுறேன். இது மூலிமா தெரிஞ்சுக்காங்க. நான் ஆல்ரெடி ஸ்கிப் பண்ணிட்டேன். அதை வந்து எப்படி போய் ஸ்டாப் பண்ணணுமோ நான் பண்ணிட்டேன். ஏன்னா நான் யாருக்குள்ளேயே ஒரு 10 வருஷத்துக்கு மேலே இருந்தேன். இப்போ வர சரியில்லை, அதனால் நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். அதனால் அந்த ஒரு ஸ்டெப்புக்கு மேலே போகாது. நான் உங்களுக்கு இருந்தாலும் காட்டுறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கீழே நான் அந்த வீடியோ போடுறேன், ஃபுல்லாக பாருங்கள்.
ஜஸ்டைல் பிஸ்னஸ் எடுத்தவங்க எல்லாத்துக்குமே தெரியுங்க, ஜேடி ஆப் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்து இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அந்த ஜேடி ஆப் மூலிமா தான் நம்ம போய் அதை ஸ்டாப் பண்ணிக்கணும். ஜேடி ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கிட்டு அதில் பாருங்கள் லீட்ஸ் அப்படின்னு இருக்கா, நமக்கு வர லீட்ஸு. அதில் வந்து அந்த லீட்ஸுக்குள்ளே போயிட்டு மேலே ரைட் சைடு வந்து 3 டாட் இருக்குங்களா, அந்த ரைட் சைடில் 3 டாட்டை வந்து கிளிக் பண்ணிக்காங்க. லீட்ஸ்குள்ளே போயிட்டு அந்த 3 டாட்டை வந்து கிளிக் பண்ணிக்கணும். அதில் வந்து மேனேஜ் கேம்பெயின் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அந்த மேனேஜ் கேம்பெயினை வந்து கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உள்ளே போகுங்க. உள்ளே போச்சு அப்படின்னா மேனேஜ் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். நான் ஆல்ரெடி அதை வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன், அதனால் ஒரு ஸ்டெப்புக்கு மேலே போகாது. இந்த மேனேஜ் பிளானுக்குள்ளே போனீங்கன்னா அப்படின்னா ரீஆக்டிவேட் இசிஎஸ்ன்னு இருக்குங்களா, அது வந்து நான் ஸ்டாப் பண்ணதுனால அந்த ரீஆக்டிவேட்னு எனக்கு வருது. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உள்ள அந்த இதுக்குள்ளே போனீங்க பார்த்தீங்களா, மேனேஜ் கேம்பெயின், அதுக்குள்ளே போயிட்டு மறுபடியும் அந்த மேனேஜ் பிளானுக்குள்ளே போனீங்க அப்படின்னா உள்ளே வந்து இசிஎஸ் ஸ்டாப்புன்னு வரும். அதை வந்து நீங்கள் ஸ்டாப் கொடுத்துக்கலாம். அதனுடைய உங்களுடைய பிளான் கேட்கும், பிளானை கொடுத்து ஸ்டாப் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸ்டாப் ஆயிருங்க. இது வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. அதனால் இந்த மாதிரி நீங்கள் போங்க. ஏதாவது டவுட்டு அப்படின்னா எனக்கு வந்து தாராளமாக நீங்கள் கால் பண்ணலாம். கால் பண்ணி கேட்கலாமா வேணாமெல்லாம் யோசிக்காதீங்க, தாராளமாக கால் பண்ணி கேட்கலாம். நான் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன். தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். ஓகே நண்பர்களே, இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் போய் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து அந்த இசிஎஸ் வந்து ஸ்டாப் பண்ணிக்கணும். நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் ஸ்டாப் பண்ணிடுங்க. இல்லை வேணும், உங்களுக்கு பிஸ்னஸ் வேணும்னா நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். அதிலே பாருங்கள் ரீஆக்டிவேட்டுன்னு கேட்கும், அதில் நீங்கள் வந்து ரீஆக்டிவேட் பண்ணிக்கலாம். இல்லை நமக்கு வேண்டாம், பிஸ்னஸே வேண்டாம் அப்படின்னா நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.